ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இது உங்களுடைய ஃபேவரட் எபிசோடான அப்புறம் என்ன எபிசோடு மக்களே. வழக்கம் போல் இன்னைக்கு அட்டகாசமான தரமான 3 படங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 படங்களும் எப்படி படங்களாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அடித்து எழுதி தருவேன். எல்லாமே அட்டகாசமான படங்கள். இந்த 3 படங்களுமே பார்த்த உடனே இது வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பர்டிகுலர் படத்தை பார்த்துட்டு தேங்க்யூண்ணே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தரமான 3 த்ரில்லர்ஸோட இந்த வாரத்தில் நம்ம காலை வச்சுருக்கோம். எப்பயும் சொல்கிற 2 விஷயங்கள் தான். இந்த படங்கள் எல்லாம் நம்மளை நம்பி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே ஹைலி ரெக்கமெண்டட் படங்கள் தான். 2வது விஷயம், இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா, அடல்ட் கண்டென்ட் அதில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்தந்த படத்துடைய முடிவில் நான் சொல்லுவேன். ஸோ பொறுமையாக மொத்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி விருந்து இந்த வாரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, எபிசோட்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2022 ஒரு தானிஷ் சைக்கோ த்ரில்லர் படமாக வெளியான தி லாஸ்ட் கிளைண்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சூசன். அவங்க பேசிக்காக ஒரு சைக்காலஜிஸ்ட். சொல்லப்போனால் அந்த ஊர்லேயே அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் இவங்க தான். வழக்கம் போல் ஒரு நாள் என்றைக்கும் போல் வரிசைக்கு பேஷண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க கன்சல்டேஷனுக்காக. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆள் வர்றாப்புல. அந்த ஆளுகிட்ட இந்த அம்மாவுக்கு பே பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை. இருந்தாலும் தாங்கிட்ட இருக்க எல்லா சில்லறையும் சேர்த்து பொறி கொண்டு வந்து எப்படியாவது நான் மேடத்திட்ட ஒரே ஒரு கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வர்றான் அந்த ஆள். சரி, ஓகே விடுப்பா, சரி வரவா இருக்க காசை கொடு அப்படின்னு சொல்லி கதாநாயகி கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போ அந்த ஆள் ஆரம்பித்த முதல் வார்த்தையிலேயே ரைட்டு நீ அப்படியா அப்படின்னு கதாநாயகிக்கு அப்பயே புரிஞ்சு போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, மேடம் நான் உடனே சாகணும், ஆனால் எனக்கு இந்த சூசைட்லாம் பெருசாக உடன்பாடே கிடையாது. அதனால் நான் தற்கொலை பண்ணி சாகிறதுல விருப்பமே கிடையாது. அது கோழைகள் எடுக்கக்கூடிய முடிவு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸப்பியர். நீங்கள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் சாகணும். நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா கதாநாயகிக்கு ஒன்றும் புரியலை. சார், எனக்கு உங்களுடைய கோரிக்கைலாம் தெளிவாக புரியுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன கிடையாது, சைக்காட்ரிஸ்ட்டாக பார்க்கணும். நான் வேணால் தெரிஞ்ச ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போய் அங்கே போய் பாருங்க. என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? 1 மணி நேரம் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளவு காசை பொறி கொண்டு வந்து கடைசியாக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 20 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புங்க, செஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி ஆகணும். எனக்கு பதில் சொல்கிற, நான் எப்படி சாகிறது அப்படிங்கிறான். கதாநாயகிக்கு ரைட்டு வலுவாக வந்து மாட்டிக்கிட்டோம் இவங்கிட்ட அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம சும்மா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தெரிக்க விட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயமே ரைட்டிங் தான். 2 கதாபாத்திரங்களை வச்சு சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. கதாநாயகி அந்த வந்து பேசுகிற அந்த நபர். இந்த 2 கதாபாத்திரங்கள் அட்டகாசமாக எழுதப்பட்டு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு படம் எழுதிருப்பாங்க ஸ்க்ரீனில். ரைட்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு சால்டான ரைட்டிங்கு, வேற மாதிரி மிரட்டி விட்ட ஒரு படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் 2 ட்விஸ்ட், 2மே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒன்று இன்பிட்வீன்லேயே வந்துடும் அந்த ட்விஸ்ட்டு. அடப்பாவிகளா, இது எங்கேயும் சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன இருக்கும் பின்னாடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டா அப்படிங்கிற அளவுக்கு கிளைமேக்ஸில் வேற ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. அட்டகாசமான படம் இது. இந்த 2 ட்விஸ்ட்டையும் நிச்சயமாக நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடல்ட் கண்டென்ட்னா இதில் நிறைய சமாச்சாரங்கள், ரேஷன் கார்டு சம்பவங்கள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க. இப்போ 2வது ரெக்கமெண்ட் போட போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான டு கேட்ச் அ கில்லர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகி பால்டிமோர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ்காரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி. ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் இந்த அம்மா. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பில்டிங், அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அங்கே ஒரு ஷூட் அவுட் ஆகி போயிடுது. எவன் சூரியன் என்ன ஏதுனே தெரியல. சரமாரியாக துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு வருது கண்ணாடியே. எல்லாரும் பதறி போய் அவன் டேபிள் கடையில் பெஞ்சுகளில் போய் ஒளிகிறான், உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு. இப்போ இவ்வளோ பெரிய ஷூட் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பறக்குது. போலீஸ் அங்கே வந்து நிற்கிது. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா, ஏங்க எல்லா பக்கமும் சரமாரியாக சுட்டுருக்காங்க, ஆளை இவனைத்தான் சுடணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி சுட்ட மாதிரில இருக்குது. இது சும்மா வந்து ஒரு ஃப்ளோவில் சரமாரியாக சுட்ட மாதிரியே இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரியுதுங்க, இதை எவனோ எங்கேயோ இருந்து ஒரே ஒரு ஆள் தான் இந்த ஷூட் அவுட்டை அரங்கேற்றம் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங்கு, ஒரு பிளாக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமு, அங்கே இருந்து தான் அந்த ஷூட்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டுங்க, அந்த ரூம் விட்டு அவன் எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாது. 29 பேருடைய உயிர் போயிடுச்சு. அந்த பயில விடவே கூடாது, சுத்தப்படுங்க அந்த பில்டிங்கை அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி பக்கத்தில் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா, எந்த இடத்துல இருந்து ஷூட் அவுட் நடத்தப்பட்டுச்சோ, அதாவது அந்த ஷூட்டர் சுற்றுப்பான் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த ரூமே வெடிச்சு செதறுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எங்கெங்க கில்லரு அப்படின்னா கில்லரும் இவங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு FBI களத்தில் இறங்குது. ஏன்னா 1க்கு 2 இடத்துல மிகப்பெரிய சம்பவமாகி போச்சு, உயிர் சேதமாகி போச்சு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, அந்த ஆளை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு FBIலேருந்து களத்தில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் லமார்க் அப்படின்னு செம்மையான ஒரு கதாபாத்திரம் அந்த ஆள் களத்தில் இறங்குவாப்பில்.
இப்போ கதாநாயகி அந்த லம்மார் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், இது என்னமோ சும்மா ஃப்ளோவில் பொழுதுபாமல் ஒருத்தன் சுட்ட மாதிரி தெரியல, அவன் பிளான் பண்ணி சுட்டிருக்கான். அதை விட முக்கியம், அவன் நினச்சிருந்தா 29 பேருக்கு பதிலாக 129 பேர் கூட சுட்டிருக்கலாம், இல்லை வெறும் 8 பேர் 6 பேர் மட்டும் கூட அவன் சுட்டிருக்கலாம். ஆனால் 29 பேரை சுடணும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி சுட்டிருக்கான். சாப்பாடு மட்டும்தான் அந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுவோம். இப்படி இத்தனை பேர் மட்டும் எனக்கு போதும், அடுத்த ஷூட் அவுட்டில் நான் பார்த்துக்கிறேன் மீதி ஆளுகளை அப்படிங்கிற அளவுக்கு தான் திருப்தி அடைஞ்சிட்டோம், போதும் ஷூட் அவுட் அப்படின்னு போயிருக்கான்னா இவன் கண்டிப்பாக அடுத்த ஷூட் அவுட் எங்கே வேணாலும் நடத்துவான். தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. இவன் இமீடியட்டாக அவனை லாக் பண்ணி அவனை நம்ம எங்கேயாவது பிடிச்சி அப்படின்னு இவங்க சொல்ல போக, பரவாயில்லம்மா நல்லா யோசிக்கிறேன், நீ பேசாட்டு இந்த பால்டிமோர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு FBI என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு தனக்கீழேயே கதாநாயகி எடுத்துக்கிறாரு அவர். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. சும்மா அட்டகாசமான படம் இது, வேற மாதிரி ஒரு படம் இது. இந்த படம் ஒரு சில இடங்களில் ஸ்லோ பர்னிங் த்ரில்லராகத்தான் போகும், இருந்தாலும் அந்த பரபரப்புங்கிறது எங்கேயுமே குறையாது, அட்டகாசமாக இருக்கும் அந்த படத்துடைய திரைக்கதையை. இதில் கதாநாயகி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா நிறையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும், அந்த லமார்க்குன்னு ஒரு கதாபாத்திரம் வந்து பாருங்க, FBI உடைய சீனியர் ஏஜென்ட் மாதிரி ஒரு ஆள். அந்த ஆளெல்லாம் நீங்கள் பல கார்பரேட் கம்பெனிஸில், குறிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி மேனேஜர்ஸை இல்லை நமக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை கண்டிப்பாக பல பேர் கடந்து வந்திருப்போம். அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு சும்மா பிச்சு படம் எடுத்திருப்பாங்க. அந்த சந்து பூந்தெல்லாம் பூந்து வெளியே வந்திருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸில். அட்டகாசமான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அவர் செம்மையாக பண்ணியிருப்பாப்புல. இந்த படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும், என்னவா இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு. அட்டகாசமான ஒரு படம் இது, நீங்கள் பாருங்கள். நம்ம சைடில் இருந்து இதுவும் ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான். இந்த படத்துலையும் கண்டிப்பாக செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக வெளியான ஸ்ட்ரா. இந்த 3 படங்களையும் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா இந்த படம் தான். அது காரணம் என்னென்னா, இந்த படம் நமக்குள்ளே விட்ட அந்த எமோஷனல் இம்பேக்ட். நம்ம பேசிக்கலாகவே ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன் அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் குமுற வச்சிடும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு படம் இது. அதுக்கு காரணம் என்னென்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிரைண்டராக தான். அது எப்படி சார் அப்புறம் வந்து எமோஷனலாக பயங்கரமாக வந்துச்சு அப்படின்னுங்களா, கதையை சொல்கிறேன் கேளுங்க. படத்தில் கதாநாயகி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், அவங்களுக்கு ஒரு 7-8 வயசில் ஒரு பொன் குழந்தை ஒன்று இருக்கும். இவங்க சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது இவங்களுடைய கைக்கு வாய்க்கும் தான் கரெக்டாக இருக்கும். இதனால் டபுள் ஷிஃப்ட் வேறு வேலை பார்ப்பாங்க, எப்படியாவது பிள்ளையை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துடணும். ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் மதர், எப்படியாவது பிள்ளையை பெருசாக வந்து லைஃப்பில் செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஒரு நாள் காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த குட்டி பொண்ணு, அம்மா இன்னைக்கு $40 ஃபீஸை கட்டணுமா, இல்லைன்னா இந்த கிளாஸுக்கு வெளியே நிற்க வச்சுருவாங்க, ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிருவாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்லடா எப்படியாவது நீ இன்னுக்குள்ளே கட்டிடல, நீ போயிட்டு வா அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நேராக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால், வேலை பார்க்குற இடம் போனால், உனக்கு இதே வேலையாக போச்சுல இன்னைக்கு லேட்டு, எப்பா பாரு ஒரு கதை லேட்டாக வர்றதுக்கு அப்படின்னு மேனேஜர் ஒரு பக்கம் ஃபயர் பண்ணுறான் அந்த அம்மாவை. இப்படி ஒரு நிலைமையில் நேராக இவங்களுக்கு ஒரு கால் வருது ஸ்கூலில் இருந்து, நீங்கள் இன்னும் டியூஷன் ஃபீஸை கட்டலை, $40 கட்டுறீங்களா, உங்கள் பிள்ளையை ஸ்கூலில் விட்டு நாங்கள் மொத்தமாக நிறுத்தட்டுமா அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு. ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதனை வரலாம், வாழ்க்கையோட சோதனையாக இருக்கும், அப்படி ஒரு நிலைமை. இப்போ எப்படியாவது அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்கணுங்கிறதுக்காக நேராக பேங்க்கு போகிறாங்க. போனால் இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்குது, ஆனால் மினிமம் பேலன்ஸ் இந்த பேங்க்கில் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி ஒரு காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு பணம் உங்ககிட்ட பெருசாக கிடையாது அப்படின்னு பேங்க்கில் மேனேஜர் சொல்ல போக, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவே உங்களுக்கு இல்லை. என் அக்கௌண்ட் இருக்கிறதே அவ்வளவு தான் பணம், அந்த பணத்தை நான் எடுத்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியே ஆகணும், ஆனால் அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், மினிமம் பேலன்ஸ் அவ்வளவுதான், அதை நீ மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுவேன்? நிராயுதபாணியாக போரில் போய் நிற்கிற ஒருத்தனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிலைமை அந்த லேடிக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, டீனேஜ் பசங்க பொண்ணுங்க யாராக இருக்கட்டும் சொல்லி, நான் சொல்கிறேன் டீனேஜ் பிள்ளைங்க உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த பிள்ளைங்களெல்லாம் தயவு செஞ்சு உட்கார வச்சு இந்த படத்தை பார்க்க வைங்க. ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற நபர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்களுக்காக எந்த எட்ஜ் வரைக்கும் தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கடைசியாக போய் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக எந்த ஒரு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு பெருசாக புரியறதெல்லாம் கிடையாது. ஏன் அது உண்மை என்ன அப்படின்னா, நம்ம டீனேஜ் பிள்ளையாக இருக்கும் போதுமே கூட நமக்கு பெருசாக எந்த விஷயமும் அந்த வயசில் பெருசாக தெரியாது. அது ஒரு மாதிரி துருதுருப்பாக ஜாலியாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசு அப்படின்னு தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதனால் பெற்றவங்களுடைய கஷ்டம் எந்த பிள்ளைக்கும் புரியறது கிடையாது. இந்த படத்தில் ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸு, எப்பா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அட்டகாசமாக பிச்சு படம் எடுத்துருந்தாங்க அவங்க. இதில் கதாநாயகி ஆகட்டும், பேங்க் மேனேஜராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அவங்களாகட்டும் டியானா டெய்லர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுவும் கதாநாயகிக்கும் டியானா டெய்லருக்கும் இடையிலான ஒரு காலில் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளை கண்களை குளமாக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸு. எனக்கு தெரியும் மேடம் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு டியானா டெய்லர் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. அட்டகாசமான ஒரு சீக்வன்ஸு. இந்த படத்தில் பயங்கர எமோஷனலாக உங்கள் கண்களை குளமாக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலி பரபரப்பான ஒரு படம் இது, ஆனாலும் இந்த படம் நம்மளை கண்களை குளமாக்கியே தீரும். அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனல் இம்பேக்டை கிரியேட் பண்ண போகிற ஒரு படம் இது. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்ன 3 படங்களுமே என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அதில் என்னுடைய பிக்குன்னு அந்த ஸ்ட்ரா தான். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம். இதை பார்க்கலன்னா இதிலிருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
அப்படி ஒரு படம். இதில் இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அடல் காமெடி இந்த படத்தில் கிடையாது. அதனால தான் சொன்னேன், தயவு செஞ்சு உங்களுடைய டீனேஜ் பசங்களை இந்த படத்தை பார்க்க வைங்க. பெற்றவங்களுடைய வழி என்னங்கிறது பிள்ளைகளுக்கும் தெரியட்டும். அது அவங்களுக்கு பின்னாடி பெருசாக ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு படம் இது. அப்புறம் என்ன, இந்த வாரத்துடைய 3 படங்கள் இதுதான். பாருங்க, சும்மா கொண்டாடுங்க. இந்த வட்டம் இந்த 3 படங்களும் நிச்சயமாக ஒரு படங்கள் கூட உங்களை ஏமாத்தாது. அந்த மாதிரி அட்டகாசமான ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வாரம். அதிகமாக நீங்கள் பார்த்து பழக்கப்படாத படங்களாகத்தான் இந்த வட்டம் நாங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.